தையல் மெஷின்கள் மற்றும் அவற்றின் வகைகள். ஒரு அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் டு த சீவிங் மிஷின் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். தையல் மிஷின் எவ்வாறு வேலை செய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தையல் மெஷின் என்பது நூலை பயன்படுத்தி ஆடைகள் அல்லது பிற பொருட்களை தைக்க பயன்படும் ஒரு இயந்திர கருவியாகும். ஆடைகள், பைகள், போர்வைகள் மற்றும் கம்பளிகளை தையல் மெஷின்களின் உதவியுடன் எளிதாக தைக்கலாம். தற்போது வெவ்வேறு நோக்கங்களுக்காக 2000க்கும் அதிகமான தையல் மெஷின் வகைகள் உள்ளன. அவை பின்வருமாறு: துணி தைக்கும் மெஷின்கள், பொத்தான் துளை உருவாக்கும் மெஷின்கள், எம்ப்ராய்டரி மெஷின்கள், தோல் தைக்க உதவும் மெஷின்கள். இப்போதெல்லாம் இந்த இயந்திரங்கள் மின்சாரத்தின் மூலமும் இயங்குவதால் தையல் வேகமாகவும் வசதியாகவும் ஆகிவிட்டது. வாருங்கள், தையல் மிஷின் உலகை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வோம். தையல் மிஷின்கள் முக்கியமாக 4 வகைப்படும். கையால் இயக்கும் மெஷின், ஹேண்ட் மிஷின்; காலால் மிதிக்கும் மெஷின், ஃபுட் த்ரெடில் மிஷின்; ஃபேஷன் மேக்கர் மிஷின்; எலக்ட்ரானிக் மெஷின். கையால் இயக்கும் மிஷின். இது கையால் இயக்கப்படும் ஒரு சாதாரண தையல் மெஷின். இதை எங்கும் வைத்து எளிதாக பயன்படுத்தலாம். வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய தையல் மெஷின்கள் பொதுவாக ஒரு நேரத்தில் ஒரு வகை தையலை மட்டுமே செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வெவ்வேறு வகை ஆடைகளை எளிதாக தைக்க முடியும். காலால் மிதிக்கும் மெஷின். இந்த தையல் மெஷின் கையால் இயக்கப்படும் மெஷினை போன்றதுதான். ஆனால் இதில் கைகள் மற்றும் கால்கள் இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. கீழே ஒரு கால் மிதி இணைக்கப்பட்டுள்ளது. இதை கொண்டு இயந்திரத்தை காலின் மூலம் இயக்க முடியும். இதனால் தைக்கும் போது துணியை 2 கைகளாலும் சுதந்திரமாக பிக்க முடியும். இதனால் தையல் எளிதாகும். கீழே உள்ள ஸ்டாண்டுடன் ஒரு பெல்ட் இணைக்கப்பட்டுள்ளது. இது பேலன்ஸ் வீலை சுற்றியுள்ளது. காலின் அசைவால் தையல் மேற்கொள்ளப்படுகிறது. எலக்ட்ரானிக் மெஷின். இந்த மெஷின் மின்சாரத்தில் இயங்குகிறது. இதனால் தையல் வேகமாகவும் எளிதாகவும் ஆகிறது. இந்த மெஷின் சிறிய தொழிற்சாலைகளிலும் வீட்டின் சிறு தையல் வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஃபேஷன் மேக்கர் மிஷின். இந்த மெஷின் பெரிய அளவிலான தையல் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது பின்வரும் வெவ்வேறு வகைகளில் கிடைக்கிறது. ஒற்றை ஊசி மெஷின், இரட்டை ஊசி மெஷின், எம்ப்ராய்டரி மெஷின், மடக்கும் மெஷின், பொத்தான் துளை மெஷின். இந்த மெஷின்கள் பெரிய ஆடை தயாரிப்பு தொழிற்சாலைகளில் தொழிற்துறை மட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் சில சிறப்பு தையல் மெஷின்களை பற்றி தெரிந்து கொள்வோம். லாக் ஸ்டிச் மெஷின். இந்த மெஷினில் ஒரு நூல் ஊசியிலிருந்தும் மற்றொன்று பாபினில் இருந்தும் வரும். இது ஒரு லாக் ஸ்டிச்சை உருவாக்குகிறது. இது அடிப்படை வகை முதல் கணினியால் கட்டுப்படுத்தப்பட்டவை வரை என வெவ்வேறு வகைப்படும். இது மெல்லிசான, நடுத்தர மற்றும் கனமான துணிகள் என அனைத்தையும் தைக்க பயன்படுகிறது. ஓவர்லாக் மெஷின். இப்போது ஓவர்லாக் மெஷினை புரிந்து கொள்வோம். இது ஆடையை தைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது 3, 4 மற்றும் 5 நூல் ஓர தையல், ஓவர் எட்ஜ் ஸ்டிச்சிங் விருப்பங்களை கொண்டுள்ளது. இது விளிம்புகளை வலுப்படுத்தவும் மற்றும் அவை கிழிந்து போவதை தடுக்கவும் பயன்படுகிறது. துணிகளை ஒழுங்கமைத்து தைப்பதன் மூலம் அவற்றின் ஃபினிஷிங்கை மேம்படுத்த உதவுகிறது. இது குறிப்பாக டி-ஷர்ட்டின் ஓர தையல்கள் மற்றும் ஆடைகளின் பேனல் ஓரங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மெஷின் தையலை வேகமாகவும் வலிமையாகவும் ஆக்குவதோடு தொழில்முறை தரத்தையும் அளிக்கிறது. ஃப்ளாட்லாக் மெஷின் அல்லது கவர் ஸ்டிச் மெஷின். ஃப்ளாட்லாக் மெஷின் கவர் ஸ்டிச் மெஷின் என்றும் அறியப்படுகிறது. இந்த மெஷின்களில் பொதுவாக 2-3 ஊசிகள் இருக்கும். ஒரு அடிப்பக்க கவர் ஸ்டிச் மெஷினில் 2 ஊசி நூல் செட்டுகள் துணி வழியாக செல்கின்றன. அதே சமயம் ஒரு லூப்பர் நூல் சீமின் அடியில் ஒன்றோடொன்று பிணைகிறது. இந்த மெஷின் ஸ்டிச் கிளாஸ் 406 போன்ற தையல்களை உருவாக்குகிறது. ஃப்ளாட்லாக் மெஷின் பின்னல் தயாரிப்புகள், ஸ்லீவ்கள் மற்றும்
அடிப்பகுதி தையல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இது தவிர ஒரு ஆடையின் எந்த பகுதியிலும் செய்யப்படும் அலங்கார தையல்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஃபீட் ஆஃப் தி ஆர்ம் மெஷின் இது ஒரு இரட்டை ஊசி தையல் மெஷின் வகையாகும். இது ஃபிளாட் மற்றும் ஃபால்ஸ் தையல்களை உருவாக்க பயன்படுகிறது. இதன் உருளை வடிவ கருவி துணியை சீராக முன்னோக்கி நகர்த்த உதவுகிறது. இது சட்டையின் பக்க தையல்கள், அக்குளுக்கான தையல்கள் மற்றும் ஜீன்ஸ் தையல்கள் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மெஷின் வலிமையான மற்றும் நீடித்த தையல்களை உருவாக்க ஏற்றது. குறிப்பாக டெனிம் மற்றும் கனமான துணிகளை தைக்க உதவும். இது பெரிய அளவிலான ஆடை உற்பத்தியில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பொத்தான் தைக்கும் மெஷின் இந்த மெஷின் ஆடைகளில் பொத்தான்களை தைப்பதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு அளவுகளில் உள்ள பொத்தான்களை தைக்க இதில் உள்ள அமைப்புகளை மாற்றலாம். பொத்தான் துளை மெஷின் இந்த மெஷின் ஆடைகளில் பொத்தான் துளைகளை உருவாக்க பயன்படுகிறது. இதனால் வெவ்வேறு தையல் வடிவமைப்புகளில் பொத்தான் துளைகளை உருவாக்க முடியும். இப்போது பார்டெக் மெஷினை பற்றி பேசுவோம். இந்த மெஷின் தையல்கள் மற்றும் ஆடையின் பாகங்களை வலுப்படுத்த பயன்படுகிறது. இது பெல்ட் லூப்புகளை இணைப்பதற்கும் மற்றும் பாக்கெட் திறப்புகளுக்கு கீழே பார்டேக்கிங் செய்வதற்கும் பயன்படுகிறது. ஜிக்ஸாக் மெஷின் இந்த மெஷின் ஜிக்ஸாக் தையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது பிரா, ஜாக்கெட்டுகள் மற்றும் அலங்கார தையல் வேலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கம்: இந்த வீடியோவில் பல்வேறு வகையான தையல் மெஷின்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு மெஷினும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதையும், இது தையல் வேலையை எளிதாகவும் திறன்மிக்கதாகவும் மாற்றுகிறது என்பதையும் நாம் அறிந்தோம். ஓவர்லாக், ஃபிளாட் லாக், ஃபீட் ஆஃப் த ஆர்ம், பொத்தான் தைக்கும் மெஷின், பார்டெக் மெஷின்கள் போன்றவை ஆடை உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது சிந்தியுங்கள், உங்கள் வேலைக்கு எந்த வகையான தையல் மெஷின் மிகவும் பொருத்தமாக இருக்கும்?